ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி நடக்கின்றது. தற்போது இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் முடிவடைந்துள்ள நிலையில் ஆர்கே நகரில் போட்டியிடும் வேட்பாளர்களின் சொத்து விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த தேர்தலில் அதிமுக உடைந்து 3 பிரிவுகளாக போட்டியிடுகின்றது. திமுக, பாஜக, தேமுதிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், நாம் தமிழர் கட்சி ஆகியவையும் தங்கள் வேட்பாளர்களை களத்தில் இறக்கியுள்ளன. தேர்தலில் போட்டியிட சசிகலா அணி சார்பில் தினகரனும், ஓபிஎஸ் அணி சார்பில் மதுசூதனனும், திமுக சார்பில் மருத கணேஷும், பாஜக சார்பில் கங்கை அமரனும், தேமுதிக சார்பில் மதிவாணனும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் லோகநாதனும், ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா ஆகியோரும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனு தாக்கலின் போது வேட்பாளர்கள் தங்களது சொத்து கணக்குகளை தேர்தல் ஆணையத்திடம் தெரிவித்துள்ளனர். டிடிவி தினகரன் அசையும் சொத்து மதிப்பு ரூபாய் 11,45,000, அசையா சொத்தின் மதிப்பு 57 லட்சம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தனது மனைவி பெயரில் அசையும் சொத்து மதிப்பு ரூபாய் 7,18 லட்சம் எனவும், அசையா சொத்து மதிப்பு ரூபாய் 2,40 லட்சம் எனவும், மனைவியின் பெயரில் 5,40 லட்சம் ரூபாய் வங்கிக் கடன் உள்ளது, தன் மீது பெறா உள்ளிட்ட 2 வழக்குகள் நிலுவையில் உள்ளன எனவும் தெரிவித்துள்ளார். மதுசூதனனுக்கு ரூபாய் 18,89,676க்கு அசையும் சொத்துக்களும், மனைவி ஜீவாவின் பெயரில் 51,72,658 சொத்து மதிப்பும் உள்ளன. அனைத்து நிலம், புலம் உட்பட மதுசூதனன் பெயரில் 1,37,00,000 அசையா சொத்துக்களும், மனைவியின் பெயரில் 3,30,00,000 அசையா சொத்துக்களும் தற்போது உள்ளன. திமுக வேட்பாளர் மருது கணேஷின் அசையும் சொத்து மதிப்பு 2,79,531, மனைவி பெயரில் 7,08,606 ரூபாய் உள்ளது. ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா அசையும் சொத்தின் மதிப்பு 1,05,000 எனவும், அசையா சொத்தின் மதிப்பு 2 கோடி எனவும் தெரிவித்துள்ளார். தேமுதிக மதிவாணன் தனது சொத்தின் மதிப்பு 40,69,000 எனவும், மார்க்சிஸ்ட் வேட்பாளர் லோகநாதனின் சொத்து மதிப்பு 6,5 லட்சம் எனவும் தெரிவித்துள்ளனர். ஓபிஎஸ்ஆருக்கு திரு தினகரன் போட்டது பிச்சையா இருந்தா சரி, பிச்சைனே வச்சுக்கீங்களேன். தினகரனுக்கு யார் போட்டா பிச்சை? சசிகலா போட்ட பிச்சை. இப்ப சசிகலா யார் போட்டிருப்பா பிச்சை? அம்மா போட்ட பிச்சை. இங்க எல்லாத்துக்கும் அம்மா போட்ட பிச்சை தான்.